வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ஓவரால் அனாலிசிஸ் நம்ம கார்த்திக் ப்ரோ போட்டிருந்தாரு. இருந்தாலும் ஒரு விஷயம், உங்கள்கிட்ட யாரெல்லாம் மெயின்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவை அப்படின்னா CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா 40% ராயல் பாஸ்ல ஆஃபர் கிடைக்கும். கிராக் வித் ஜாக் வெப்சைட்டை நீங்க 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ராயல் பாஸ்ன்றது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SBA பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பேங்க்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த வேக்கன்சிக்கு ஏத்தாப்புல அவங்க ஒரு கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நம்ம பார்த்தோம்னாலே 60+ தான் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் நம்ம அப்படி எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஷிஃப்ட் எல்லாம் நமக்கு, அதாவது 3 நாள் இன்னும் எக்ஸாம் இருக்கு. ஸோ டோட்டலாக 16 ஸ்லாட்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சாதான் நமக்கு ஓரளவாவது கணிப்பு வரும். பட் நாளை வச்சு சார் நான் மெயின்ஸ்க்கு படிக்கலாமா சார், நான் இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் சார், என்னால் படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 70+ அக்யூரஸியாக போட்டிருக்கீங்கன்னா 100% கன்ஃபார்ம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சார் நான் 65+ போட்டிருக்கேன் சார், அக்யூரஸியாக போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு 95% படிக்க ஆரம்பிச்சிடலாம். சார் நான் ஒரு 60 to 65 தான் சார் போட்டிருக்கேன், நான் படிக்கலாமா அப்படின்னா நீங்களுமே படிக்கலாம். சரிங்களா? நீங்களுமே ஒரு 80% சான்சஸ் இருக்கு நீங்க மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓவராலா சார் யாரெல்லாம் சார் படிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 60+ போட்டிருக்கீங்க அப்படின்னாலே மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இவங்களை நம்ப முடியாது, எப்படி நார்மலைசேஷன் பண்றாங்க, எந்த மாதிரி கூட்டுறாங்க, எந்த மாதிரி குறைக்கிறாங்க அப்படின்றத நம்ம நம்ப முடியாது. நீங்க 60க்கு மேல பக்காவான 100% அக்யூரசி நான் போட்டிருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பா மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, திடீர்னு நார்மலைசேஷன்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்துல மெயின்ஸ்க்கு படிச்சு உடனே நம்மளை கிளியர் பண்ண முடியாது. இப்ப இருந்தே மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். நீங்க ரீசனிங் எல்லா ஸ்லாட்லயுமே எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பர்சன்ஸுமே கண்டிப்பா 25+ போட்டிருக்காங்க நான் விசாரிச்ச வரைக்கும். சரிங்களா? ஆப்டி எடுத்து பார்த்தோம்னா சில ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா 20க்கு கீழே போட்டிருக்காங்க, சில ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா 20க்கு மேல போட்டிருக்காங்க. அது அந்த பர்சனோட ப்ரிப்பரேஷனை பொறுத்தது. இந்த இடத்துல நம்ம பர்சன் ப்ரிப்பரேஷனை தான் பார்க்கணும், கொஸ்டினோட டஃப்னஸ் தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் எவ்வளவு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ஒரு 22+ கொடுத்துருக்கலாம் குவான்ஸ்ல. சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட் மட்டும்தான் கொஞ்சம் ஆப்டி ஈஸியா இருந்துச்சு. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் நம்பரு இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் சிம்பிளிஃபிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் DI தான் இருந்துச்சு. ஸோ மக்கள் கொஞ்சம் கஷ்டம் பட்டிருக்காங்க. பட் ஒரு 22+ இந்த ஆப்டியில போட முடியும். ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா 25+ போட முடியும். சரிங்களா? இங்கிலீஷை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 18+ எல்லாருமே போட்டிருக்காங்க. சில பேர் 30 போட்டிருக்காங்க. அது அக்யூரஸியான்னு தெரியல, 30வே குத்தி விட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா படிக்கிறவங்க, பக்காவா அக்யூரஸி மெயின்டைன் பண்றவங்க ஒரு 18+ இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம்னா அக்யூரஸி அட்டெம்ப்ட்னு எல்லாருமே சொல்றது அந்த 60ல இருந்து 70க்குள்ள தான் சொல்றாங்க. அக்யூரஸியா நான் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு நான் கேட்ட வரைக்கும். ஸோ நீங்க 60+ போட்டிருந்தா கண்டிப்பா மெயின்ஸ்க்கு படிங்க. சார் நான் 60 கீழே போட்டிருக்கேன், நான் மெயின்ஸ்க்கு படிக்க கூடாது அப்படின்னா நீங்களுமே படிங்க, உங்களுக்கு அடுத்த மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ SBA சர்ப்ரைஸ் பேங்க். திரும்பியும் சொல்றேன், நார்மலைசேஷன் பண்ணி எவனை பாஸ் ஆகுவேன் எவனை ஃபெயில் ஆக்குவானே தெரியாது. ஸோ நம்ம அக்யூரஸியை கரெக்டாக கொடுத்து 60+ போட்டிருந்தோம்னா மெயின்ஸ்க்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம கோட்ல பார்த்தீங்கன்னா SBA கிளர்க் மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எங்கேஜா படிக்கணும், டிமோட்டிவேட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், அந்த கோட் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு அது உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவன் அவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கான், நார்த் இந்தியாவில் இவ்வளோ அட்டெம்ப்ட் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 80+ கொடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. கடைசி இங்கே அக்யூரசி தான் முக்கியம். அட்டெம்ப்டை விட அக்யூரசி தான் முக்கியம்.
சில பேர் 30 கூட போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல, ரீசனிங்ல ஒரு 35 போட்டிருப்பாங்க. இதே 65 ஆச்சா, ஆப்டியில் ஒரு 25 போட்டிருப்பாங்க, 90 அட்டம்ப்ட்னு கூட சொல்லுவாங்க. கடைசி என்ன முக்கியம்? அக்யூரசி முக்கியம். இங்கே இங்கிலீஷில் யார் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ தயவு செய்து மெயின்ஸ்க்கு படிங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அடுத்து எக்ஸாம் போகிறவங்க இப்போ உள்ள ஸ்லாட் கொஸ்டின், மெமரி பேஸ்டு கொஸ்டின்லாம் நாங்கள் கொண்டு வரோம். இன்னைக்கு காலையில் கூட டமால் 12 மணிக்கு இருக்குது மெமரி பேஸ்டு பேப்பர் கொண்டு வரேன். அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து, அதாவது மார்ச் 1 வரை எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதை முடித்த பிறகு நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் டமால் எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 12 மணி லைவுக்கு வந்துருங்க. மறக்காமல் மெயின்ஸ்க்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் திரும்ப சொல்கிறது அதுதான், எஸ்பிஐ கிளர்க்கு எஸ்பிஐன்றது சர்ப்ரைஸ் பேங்க். எப்படி பாஸ் ஆகும்? திடீர் பாஸ் ஆகும், திடீர்னு ஃபெயில் ஆகும். ஸோ அதனால திடீர் பாஸ் ஆகிறதா நிறைய பேர் இருக்காங்க. அதனால இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2 நாள் ஆஃபர் முடிச்சு விட்ருவோம். 10